கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே அறிதல் புரிதல் சிந்தனைக்காக கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என்பதை குறித்தான சில ஆய்வுகளை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இந்நாட்களிலே கிறிஸ்துமஸ் மாதமாக இருக்கின்றது. டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்துமஸ் கோலாகலம், கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படிப்பட்டதான ஒரு நாட்களாக கிறிஸ்தவர் மத்தியிலே அது ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது சில விவாதங்களும் நடந்து கொண்டு வருகின்றது. பல ஆண்டுகளாகவே நடந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுதும் அது தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். சிலர் டிசம்பர் 25 அது கிறிஸ்மஸ் நாள் அல்ல, இயேசு பிறப்பின் நாள் அல்ல என்றும், சிலர் இது 25 தான் பிறந்தார் என்பதை குறித்தும் அறிக்கையும் அவர்களுடைய காரியங்களையும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது நாம் வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு டிசம்பர் 25 தானா அல்லது இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பின் நாள் அல்ல என்பதற்கான அநேக ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளது, வேத வசனத்திலே உள்ளது. அப்படி என்றால் ஏன் கிறிஸ்துமஸ் 25 வைத்தார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதை ஆதாரபூர்வமாக நாம் பார்ப்போம். லூக்கா 2 அதிகாரம் 8 வசனத்திலே மெய்ப்பர்கள் மந்தைகளை காவல் காத்து என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த கூடாரத்திலே ஒரு காவல் காத்து வைத்திருப்பார், காவல் காத்து கொண்டிருந்தார்கள், மேய்த்து கொண்டிருக்கவில்லை, காவல் காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த மாதமானது மிக ஒரு கடுமையான குளிர், மழையும் கூட சேர்ந்து வருகின்ற காலமாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்ப்பதற்கு அழைத்து செல்ல மாட்டார்கள், அதை காவல் காத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த மாதம் என்னவா மாதமாக இருக்கும், டிசம்பர் மாதமாக இருக்குமா என்று பார்க்கின்ற பொழுது, யூத மாத காலண்டர் முறையின்படி அது 9வது மாதம் கிஸ்லேவ் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கிஸ்லேவ் 9வது மாதம் தான் நமக்கு டிசம்பர் மாதம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்றது. இது கேலண்டர் முறைமைப்படி அது வேறுபட்டு இருக்கிறது. அப்போ அதே சமயத்தில் லூக்கா 2 அதிகாரம் 1-5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அகஸ்துராயன் காலத்தில் குடிமதிப்பு எடுக்கும்படிக்காக அவர் கட்டளையிடுகின்றார். அந்த குடிமதிப்பு அந்த மாதமும் பார்க்கின்ற பொழுது அது கிஸ்லேவ் மாதமாக வருகின்றது. இந்த குடிமதிப்பு அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கணும். உலகம் முழுவதும் குடிமதிப்பு எடுக்கும்படிக்காக கட்டளை கொடுக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. உலகம் முழுவதும் அல்ல, அது ரோம அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை அப்படி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அது எழுத்தின்படி சரியாக இருக்கும் என்றால் இந்தியா, நாம் வாழ்கிற தமிழ்நாடு, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி அல்ல, அது அந்த பகுதியில் அவருடைய ரோம அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை தான் அதை உலகம் என்று சொல்கிறார். ஏன்னா உலகம் முழுவதும் அவருடைய அரசாட்சி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அகஸ்துராயன் அந்த காலத்தில் கட்டளையிடுகின்றார். இது கடுமையான குளிர்காலம் என்று நாம் அறிய முடிகின்றது. எப்படி, அதற்கு ஆதாரம் என்ன என்று பார்ப்போமேயானால், நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்தே ஆதாரத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது, வரலாற்று நிகழ்ச்சி இருக்கின்றது. ஆனால் அது வரலாற்று புஸ்தகம் அல்ல. இரண்டாவது, விஞ்ஞான சம்பந்தப்பட்ட அநேக காரியங்கள் அதில் உள்ளது. ஆனாலும் அது விஞ்ஞான புத்தகமும் அல்ல. கடவுள் படைப்பு, அவருடைய சித்தம், திட்டம், தீர்மானம், மனிதர்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும், மனிதர்களுக்கான போதனைகளை அது அறிவிக்கின்ற ஒரு ஆன்மீக, ஒரு விசுவாச மார்க்கம், சத்திய மார்க்கம் மற்றும் ஒரு இயக்கத்தை கொண்ட ஒரு புத்தகம். ஆகையினால்தான்
இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தே நாம் சில காரியங்களை பார்ப்போம். உதாரணமாக எஸ்ரா புத்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 13வது வசனத்தை நாம் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். எப்படி என்றால், அந்த கிஸ்லேவு மாதம் என்பது கடுமையான குளிர் பொழிவு மாதம், பனிப்பொழிவு மாதம், மழையும் பெய்யக்கூடிய மாதம். ஆகையினாலே அந்த மாதம் கடும் குளிர் இருப்பதனாலே இயேசு கிறிஸ்து அந்த மாதத்தில் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவது அங்கே மேய்ப்பர்கள் மந்தைகளை மேய்ப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. மூன்றாவதாக குடிமதிப்பு அந்த குளிர்காலத்திலே மழை நேரத்திலே எடுக்க முடியாது என்பதற்கான ஆதாரத்துக்காக இந்த வசனத்தை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். எஸ்ரா 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லோரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமே கூடினார்கள். அது 9வது மாதமாக தேதியாக இருந்தது. 9வது மாதம் 25ஆம் தேதியாக இருந்தது. அப்போ 9வது மாதம் என்பது கிஸ்லேவு மாதம். அது நம்முடைய வழக்கத்தின்படி பார்க்கின்ற பொழுது அது டிசம்பர் மாதமாக இருக்கின்றது. ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்றது. அப்போ இந்த கிஸ்லேவு மாதம் எனப்படுகிறது மிகவும் கடுமையான குளிர், அடைமழை இப்படியாக இருக்கிற காரணத்தாலே ஜனங்கள் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி ஜனங்கள் நடுங்கிக் கொண்டு அடைமழையாயிருந்து அவர்கள் ஒண்டிக் கொண்டிருக்கின்ற வேலை எப்படியா இருக்கும் என்றால், அவர்கள் வெளியில் எங்கும் செல்ல முடியாது. ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது, இந்த வசனத்தின்படி பார்க்கின்ற பொழுது, அந்த மாதத்திலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க முடியாது. எந்த சம்பவங்கள்? மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்ப்பதோ, குடிமதிப்பை எடுப்பதோ அப்படி எடுக்க முடியாது. அடுத்தும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 13வது வசனம். ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள், இது மாறி காலமாயிருக்கிறது. ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள், மாறி காலமாயிருக்கிறது. இது இங்கே வெளியில் நிற்க எங்களாலே கூடாது. இது 1 நாள் 2 நாள் வேலை அல்ல. இந்த காரியத்திலே கட்டளை மீறலாய நாங்கள் அநேகர். அப்போ இந்த காலம் மிகவும் கடுமையான குளிர், எந்த பணியும் செய்ய முடியாது. வெளியில் சாதாரணமாக நாட்கள் செய்வது போல் அங்கே செய்ய முடியாது. அடைமழையும் இருக்குது. 2-3 நாட்கள் மாத்திரமல்ல, அந்த மாதங்கள் அப்படியாக இருக்கும் என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இது குளிர் மாதம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வேதாகமத்திலிருந்து பார்ப்போம். எரேமியாவின் புத்தகம் 36வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகின்றது? 9வது மாதத்திலே ராஜா, 9வது மாதம் என்பது கிஸ்லேவு மாதம், நமக்கு டிசம்பர் மாதம். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்போ பாருங்க, கடுமையான குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் ராஜா தங்கும்படி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு முன்பாக கணப்பு மூட்டப்பட்டிருந்தது, அனல் மூட்டப்பட்டிருந்தது, நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அப்படி என்றால் குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மந்தையின் மேய்ப்பர்கள் இருந்தார்கள் சொல்லப்படுது. அப்போ மந்தையின் மேய்ப்பர்களுக்கு தூதர் சொன்னதாக காணப்படுகிறது. அப்போ மந்தையின் மேய்ப்பர்கள் அந்த வயல்வெளியில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மந்தைகளை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் நான் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் ஏரோதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த ஏரோது அவரும் என்ன செய்கின்றார்? அந்த பிறப்பின் செய்தியை அறிந்து அவர் அந்த யூதருக்காக பிறந்த ராஜா யாராக இருக்க வேண்டும், எங்கு இருப்பார் என்று அறிவதில் அது முனைப்பாக இருக்கின்றார். அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுமையான ஆட்சிக்காரர். தன் மனைவியை கொலை செய்தவர். ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தவர். இப்படி ஒரு ராஜா பிறந்துவிட்டால் நம்முடைய பதவி போய்விடுமே என்ற பயத்தினாலே அந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் கலங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த ஏரோது காலத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஏரோது காலத்தை பார்க்கின்ற பொழுது பிசி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு 6ஆம்
ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு வரை என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுகின்றது. எப்படி என்றால் இந்த முதலாவது வந்து இந்த கிபி கிமு எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. இந்த 525 அது கிபி கிறிஸ்துவுக்கு பின்பு 525 டைனாசியஸ் என்ற ஒரு ரோம அறிஞரும் பாதிரியாரும் தான் முதலாக இந்த கால பிரிவை உண்டாக்கினவர். கிபி என்றும் கிமு என்றும் அவர்தான் இந்த கால பிரிவை உண்டாக்கின. அவர் பெயர் வந்து டைனாசியஸ். இவர் ரோம அறிஞர் மட்டுமல்லாமல் ஒரு பாதிரியார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர் தான் முதலாக இந்த கிபி கிமு என்ற கால வரையறையை பிரிப்பினை உண்டாக்கினார். அப்போது அந்த கிபி கிமு 525 அவர் அந்த காலப்பிரிவை உண்டாக்கின காரணத்தினாலே அப்போ கிமு 6-4 என்று வருகின்ற பொழுது ஏரோதுவின் காலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது கிட்டத்தட்ட வந்து 4ஆம் ஆறிலிருந்து 4 முதல் ஒரு 8-9 அப்படி ஒரு காலகட்டத்தில் அது வருகின்றது. ஏரோது மரணமும் கிமு 4ஆம் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு காரணம். இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சீன வரலாற்று குறிப்பு, சீன நாட்டின் வரலாற்று குறிப்பில் ஹான் டைனசிட்டி என்ற ஒரு புத்தகத்தும் அதில் ஹுன்சு அல்லது ஹன்சு என்று சொல்வார். கரெக்ட், சரியான முறை வார்த்தை ஹன்சு. இந்த ஹன்சு குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை ஆய்வு செய்தவர்கள் கிமு 12-5-4 என்ற காலக்கணக்கில் இந்த ஒரு விசித்திரமான நட்சத்திரம் வந்தது என்று அது குறிப்பில் வைத்திருக்கின்றார்கள். இந்த குறிப்பை நாம் கணக்கில் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏரோது ராஜாவின் காலம் தெரிகின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் பிறப்பு எப்போவா இருக்க வேண்டும்? கிமு 4-6 என்று ஏரோது ராஜாவின் குறிப்பை குறித்து NIV ஸ்டடி பைபிள் கூறுகின்றது. சில ஆய்வாளர்களும் கிமு 12 வரைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையினாலே பல கதைகளை சொல்லி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நியாயப்படுத்த பார்க்கிறார். எப்படி இந்துக்கள் பண்டிகைகளை பார்க்கின்ற பொழுது அநேக புராண கதைகளை சொல்லி அந்த பண்டிகைக்கு ஒரு நாள் குறிப்பிடாமல், ஒரு காரணங்களை குறிப்பிடாமல் பல காரணங்களை குறிப்பிட்டு சொல்கிறார்களோ, அதே போல் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையையும் பார்க்கின்ற பொழுது அதற்கு பல காரியங்களை, பல காரணங்களை, பல வருடங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு குறிப்பு என்ன சொல்லுகின்றது? இயேசு கிறிஸ்து செப்டம்பர் மாதம் பிறந்திருப்பார் என்று சொல்லுகின்றது. ஏனென்றால் செப்டம்பர் மாதம் என்பது குளிரில்லாத ஒரு மாதம். சரியான அவள் அந்த அளவுக்கான இந்த கிஸ்லேயு மாத குளிர் போல் இருப்பதில்லை. அதனால் அப்படி பிறந்திருப்பான் என்று சொல்கிறார்கள். இன்னொரு காரியம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜனவரி மாதம் அறுவடை பண்டிகை, தானியங்களை அறுவடை செய்வார்கள். அப்படி தானியங்களை அறுவடை செய்கின்ற பொழுது அந்த 2 மாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த 2 மாதங்களில் தானியங்கள்லாம் சிதறியிருக்கும். இந்த அறுவடை செய்த செடிகள் எல்லாம், அந்த செடி கொடிகள் எல்லாம் கீழே கிடக்கும். அந்த சமயத்தில் அடுத்த மாதங்களில் சென்று அவர்கள் போய் அந்த ஆடு மாடுகளை, அந்த மேய்ப்பர்கள் வந்து தங்கள் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது அது உணவாக இருக்கும். அந்த உணவு வந்து சாப்பிட்டு அதுகள் வந்தது கழிவுகள் வந்து உரமாக மாறும் என்றெல்லாம் ஒரு ஆய்வுகள் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அந்த மேய்ப்பர்கள் வந்து மார்ச்சிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் தான் அதை பயன்படுத்துவார்கள். அந்த நாட்களில் தான், அந்த மாதங்களில் தான் அந்த மேய்ப்பர்களுடைய பணி இருக்கும் என்று ஒரு குறிப்பு சொல்லுகின்றது. சரி, இதை நாம் பார்த்து விட்டோம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த கிஸ்லேவு மாதத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் குடிமதிப்பும் அந்த மாதத்தில் எடுக்க முடியாது. அதே சமயத்தில் மேய்ப்பர்களும் ஆடுகளை மேய்க்க முடியாது. அப்படிப்பட்ட குளிரும் அடைமழையும் இருக்கின்ற காரணத்தினாலே அதை அதற்கான வாய்ப்பு இல்லை என்று அறிந்து கொள்ள முடியும். அந்த கிஸ்லேவ் மாதம் 9ஆவது மாதம் தான் நமக்கு டிசம்பர் மாதமாக வருகின்றது. சரி, இப்போ இந்த கிறிஸ்மஸ் எப்படி வந்தது என்று பார்ப்போம். அநேக கதைகள் உண்டு, ஆனால் எதை நாம் எடுப்பது என்று தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மை, மரித்தார் என்பது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தார் என்பது விசுவாசியாக நமக்கு அது தெளிவாக இருக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். அப்போது இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு வரலாற்று ஆதாரங்கள் உள்ளது, வரலாற்று உண்மை. அவர் ஒரு வரலாற்று புருஷனாக இருக்கின்றார். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு
தேவனே மறைத்து வைத்திருக்கின்றார். கடவுளுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவருக்கு பிறப்பும் இல்லை, அவருக்கு இறப்பும் கிடையாது. ஏன் கிறிஸ்துமஸ் வந்தது? கடவுள் மனிதனாக வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அநேக கதைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள், அநேக ஆதாரங்களை காட்டுகின்றார்கள். ஆனால் யாருமே இதுவரைக்கும் சரியான முறையில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் தான் இயேசு பிறந்தார் என்று யாரும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் மறைக்கப்பட்டவைகள், மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியல் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அநேக காரியங்களை சொல்லலாம், அநேக நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்காக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லலாம். இந்த சாட்டர்னோனியா என்ற பாபிலோனிய ஒரு பெண் கடவுள், அந்த பெண் கடவுள் மாரிக்கால விடுமுறையாக அந்த டிசம்பர் மாதத்திலே அவர்கள் வைத்திருப்பார்கள், ஒரு வார பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இன்னும் இந்த ரா என்ற எகிப்திய தெய்வத்தை வணங்குகின்றது, ஆண் என்ற ஒரு சூரிய தெய்வத்தை வணங்குகின்றது. இப்படி பேகன், இப்படி பல அந்த ரோமனிய பாபிலோனிய எகிப்திய கடவுள்களை வணங்கும் நாள் அந்த மாதமாக அது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த அனுசரிக்கப்பட்ட மாதம் தான் அந்த டிசம்பர் மாதம். அது சூரியனை மையமாக கொண்டு, சூரியனை கடவுளாக வைத்து அவர்கள் வணக்கம் செய்து வணங்கி கொண்டு அதை ஒரு பண்டிகையாக ஆசரித்து கொண்டு வந்தார்கள். முக்கியமாக இதை பார்க்கணும், எல்லா சூரிய கடவுள்களை மையமாக கொண்டு, நம்ம ஆரியர்கள் கூட மித்ரா என்ற ஒரு கடவுளை, சூரிய கடவுளை வணங்கி கொண்டுதல். அப்போ சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினாலே கிறிஸ்தவர்கள் முதலாக கொண்டு வந்தது கான்ஸ்டன்டைன் அவர் கொண்டு வந்தார்கள். இந்த கான்ஸ்டன்டைன் ரோம ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் என்ன செய்தார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரோம நாடு முழுவதும் அது கிறிஸ்தவ அரசாங்க மதமாக மாற்றின பொழுது அங்கு இருந்து வந்த மக்கள் அவர்கள் பண்டிகை ஆசரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்தவர்களான பிறகு அவர்கள் பண்டிகை இல்லை. அப்பொழுது என்ன செய்கின்றார்? இந்த பண்டிகைகளோடு இணைத்து இதை கிறிஸ்துமஸ் என்று கான்ஸ்டன்டைன் 325 அவர் கொண்டு வந்ததாக தெரிகின்றது. இப்படியாக ஒரு காரியங்கள் இருக்கின்றது. இரண்டாவதாக மார்ச் மாதம் இயேசு, மார்ச் மாதம் மரியாள் கர்ப்பந்தரித்தாள் என்றும், டிசம்பர் 25ஆம் தேதி அந்த 9.5 மாதங்கள் அதிலே பிறந்தார் என்றும் ஒரு கிறிஸ்துமஸை, கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்கிறார்கள். அகஸ்டஸ் என்பவர் இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார், 8ஆம் நாள் அவர் விருத்த சேதனம் செய்தார் என்று ஜனவரி 1 8 நாட்கள் காண்பிக்கின்றார்கள். சில அந்த கீழத்திய நாடுகள், மேலத்திய நாடுகள் இருக்கின்றது. இந்த நாடுகளிலே சில இந்த நாளை குறித்து மாற்றங்கள் காணப்படுகின்றது. ஆர்த்தோடாக்ஸ் இப்படிப்பட்டவர்கள், இன்னும் சில குழுக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக ஆசரிப்பது உண்டு. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது 2 கேலண்டர்கள் வித்தியாசப்படுகின்றது. ஜூலியன் கேலண்டர் அண்டு கிரகரியன் கேலண்டர் இரண்டுக்கு பார்க்கிற 13 நாட்கள் வித்தியாசப்படுகிறது. அந்த 13 நாட்கள் வித்தியாசத்திற்கு தான் இந்த வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. இப்படி பல காரியங்கள் இருக்கின்றது. அதே போல் அந்த ரோம காலங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த சூரியன் தென் திசை பயணத்தை முடித்து வடதிசை வருகின்றது. அப்போ இந்த 24ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய ஒளி மிகவும் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். 25ஆம் தேதி சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கும். இதை ஒளியின் பண்டிகை, வெளிச்சத்தின் பண்டிகை, சூரியனின் பண்டிகை, சூரியனுக்காக பண்டிகை என்று அவர்கள் பாரம்பரியமாக அநேக நாடுகளில் வைத்திருந்தார்கள். இதை மையமாக வைத்தான் இயேசுவை சூரியனுக்கு அடையாளப்படுத்தி பண்டிகை என்று சொல்கிறார். ஆனால் இயேசுவை நாம் சூரியனுக்கு அடையாளப்படுத்த முடியுமா? முடியாது. ஏனென்று கேட்டால் அவர்தான் சர்வத்தையும் படைத்தவர். அவர் வாயில் வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் வெளிச்சம் உண்டாயிட்டு. அப்படி என்றால் வெளிச்சத்தை உண்டாக்கின அந்த பிரகாசமான
இயேசுவை தான் வணங்க வேண்டுமே தவிர அந்த உண்டாக்கின சூரியனை, அந்த சிருஷ்டியை நாம் வணங்கக்கூடாது. நாம் சிருஷ்டிகரை வணங்க வேண்டும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் சூரியன் என்று அடையாளப்படுத்துகின்ற அநேக வசனங்கள் நம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுகின்றார். மத்தேயு அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் என்று 2ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன். அதிலே மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்கின்ற பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்னும் அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது, சூரிய வெளிச்சம் போல் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. நம்ம பவுல் கூட தமஸ்குக்கு போகின்ற பொழுது சடிதியாய் கீழே விழுந்தபோது மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சம் உண்டானது என்றும், அந்த வெளிச்சத்தில் கூட சத்தத்தை கேட்டு பவுல் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீ யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒளியை தரித்திருக்கிறவர் என்று நாம் அறிய முடிகிறது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்ற மெய்யான ஒளியான இயேசு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஒளியின் பண்டிகை என்று சொல்லி அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள். ஆனால் நாமோ அந்த ஒளிக்கு காரணமானவர் சிருஷ்டிகர் அந்த இயேசுவை தான் நாம் பார்க்கிறோம். இயேசுவை தான் வணங்க வேண்டும், சிருஷ்டிகரை நாம் வணங்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். அது யூத வரலாற்று புத்தகத்தில் அது இருக்கின்றது. ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகையும், அந்த பண்டிகைக்கு பேர் வெளிச்சத்தின் பண்டிகை அல்லது தேவாலய சுத்திகரிப்பு பண்டிகை என்று. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது கிமு 167 அந்தியோகியு, அது அலெக்சாண்டர் படையில் 4 பிரிவில் இருந்தார்கள். அந்த 4 பேரில் ஒருவர் இருந்தார்கள். அந்தியோகி என்பவர் அந்த எருசலேமிலே படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, மற்ற அந்த குத்துவிளக்கு, அந்த அந்த வணக்கத்துக்குரிய அல்லது போற்றுதலுக்குரிய அந்த எல்லா காரியங்களையும், எல்லா பொருட்களையும் அழித்து அதை நொறுக்கி அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பன்றியை பலியிட்டு அவர்களுடைய தேவதையாகிய, அவர்களுடைய கடவுளாகிய ஜியூஸ் என்ற ஒரு கடவுளை அந்த சிலையை வைத்து விட்டான். இதன் மித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அவர்கள் போராடி பார்த்தார்கள். அவர்களுக்கு இராணுவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மக்களாக போராடி பார்த்தார்கள். ஆனால் முடியவில்லை, தோல்வியடைந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த விருத்த சேதனம் செய்தவர்கள் இன்னும் வேத புத்தகத்தை, திருச்சட்டத்தை வைத்திருப்ப எல்லோரையும் கொலை செய்யும்படிக்காக கட்டளை கொடுத்தான். அந்த என்ன செய்கின்றான், அந்த கிஸ்லேயு மாதம் 9ஆவது மாதம் 25ஆம் தேதி அதை அவன் பிடிக்கின்றான். பிடித்து அந்த தேவாலயத்தை திட்டுப்படுத்தி விட்டான். இதனாலே ஒரு கூட்ட ஜனங்கள், மத்தத்தியா என்பவர் தலைமையில் ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடி ஒளிந்து கொண்டு மலையில் வசித்து கொண்டு வருகிறார்கள். வசித்து கிமு 67 இது நடந்தது. கிமு 165 அந்த மக்கபேயர் என்ற தலைமையிலே, மக்கபேயர் என்றால் சம்மட்டி என்று பொருளாகுமாம், அந்த தலைமையிலே அந்த அந்தியோகியு அவரை அடித்து நொறுக்கி எல்லாவற்றையும் விரட்டிவிட்டு மீண்டுமாய் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள். அந்த ஆலயம் திட்டுப்பட்டதை அதை சுத்திகரிக்கிறார்கள். சுத்திகரித்து அதை முழுவதுமாக நீக்கி விட்டு எல்லா செடி கொடி எல்லாம் ஏகப்பட்டது அதில் அடர்ந்து ரொம்ப அருவருப்பாக காணப்பட்டது. அவை எல்லாம் நீக்கிவிட்டார்கள். நீட்டி அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். சுத்திகரித்து அதை விளக்குகளால் அலங்கரிக்கிறார்கள். சுற்றி எல்லா இடங்களிலும் விளக்கு வைக்கிறார்கள். அந்த ஆலயத்திலே 9 கிளை கொண்ட, நடுவில் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அந்த கிளை கொண்ட ஒரு குத்து விளக்கு, அதாவது கிளை விளக்கு என்று சொல்வார். 9 கிளையின் விளக்கு ஹனுக்கா என்ற அந்த விளக்கை, அந்த குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள். ஏற்றி வைத்து எப்போது அது ஏற்றி வைக்கிறார்கள், எந்த வருடத்தில் அந்த அந்தியோகியு 167 டிசம்பர் மாதம், அதாவது கிஸ்லேயு மாதம் 25ஆம் தேதி தான் அதை ஆக்கிரமிப்பிலிருந்து தீட்டு செய்தார். அதே 165 அதே நாளில் இவர் அதிகாலையிலே அதை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றி அதை விளக்கின் பண்டிகையாக ஆசரித்தார்கள். இதற்கு ஹனுக்கா என்று பெயர். நார்மலாக அந்த இஸ்ரவேலர்கள் அவருடைய விளக்கின் பெயர் மெரோனா என்று சொல்லுவார்கள். அது 7 கிளை கொண்டது, மெரோனா விளக்கு என்று சொல்லுவார்கள், குத்து விளக்கு என்று சொல்லுவார்கள். இது புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். 7 குத்து விளக்கில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். இந்த 7 குத்து விளக்குகளுக்கு அந்த 7 கிளைகள் இருக்கும்.
இங்கே 9 கிளைகள் வைத்து இது இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இது நமக்கு ஆதாரம் வேண்டும் என்றால் இணை ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கப்பெயர் 1 மக்கப்பெயர் அதில் நாம் படித்து பார்த்தோம்னா இதற்கான தெளிவான விளக்கங்கள், அந்த போர் எப்படி நடந்தது, எப்படி தோல்வியிட்டார்கள், மறுபடியும் எப்படி வெற்றி கொண்டு மேற்கொண்டார்கள் என்பதை விளக்கமாக விலாவரியாக அதிலே எழுதப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் கூட யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதில் கூட வருகின்றது. அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசுவின் காலத்தில் இந்த தேவாலய சுத்திகரிப்பு பண்டிகை ஒன்று இருந்திருக்கின்றது. 10:22 பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமாயிருந்தது. பாருங்க, எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நாளில் பிறந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இந்த கிஸ்லேயு மாதத்திலே அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்போது இந்த கிஸ்லேயு மாதத்தை தான் நாம் டிசம்பர் 25 என்று வைத்துக் கொள்கின்றோம். ஆகையினாலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு சுருக்கமான நிகழ்ச்சிகளை சுருக்கமான காரியங்களை மாற்றம்தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இதை கொண்டு அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன வசனங்கள், இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வேதத்தின் மூலியமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அநேக வரலாற்று சான்றுகள் இருக்கின்றது. ஆகையினாலே இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 என்பது அது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது தான். வேத ஆதாரத்தின்படியோ அல்ல வரலாற்று ஆதாரத்தின்படியோ டிசம்பர் 25 என்பது கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல என்பதை உங்களுக்கு சில ஆதாரங்களோடு விளக்கிவிட்டேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்பது நமக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் இதை கொண்டு வந்தார்கள்? முற்பிதாக்கள் எதற்காக, இந்த கான்ஸ்டன்டாக இருக்கட்டும், இல்லை யார் அந்த முன்பு இருந்த ரோமன் கத்தோலிக்க அந்த அறிஞர்களாக இருக்கட்டும், பாதியாக இருக்கட்டும், கொண்டு வந்த நோக்கம் என்ன? அப்போ அந்த நோக்கம் செயல்படுகிறதா? அப்போ நம்ம இந்த பண்டிகையை நாம் கொண்டாட என்ன தகுதி இருக்கிறது, கொண்டாடினால் எப்படி, கொண்டாடாவிட்டால் எப்படி என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகையினாலே இந்த நாளிலே கடவுளுடைய கிருபையினாலே சில விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.